السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் வகுப்பு 3 நாம் எதை கற்றோமோ அதை இந்த காணொளியில் காண்போம். இந்த 3வது வகுப்பில் உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, முதல் வகுப்போட தொடர்ச்சியாக முதல் வகுப்பில் நாம் எதற்காக இந்த வகுப்பை கற்கிறோம், இந்த வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி முதல் வகுப்பில் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் இந்த குர்ஆன் அப்படின்றது ஒரு நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது வகுப்பில் உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான வழிகள் குர்ஆனில் நிறைய இருக்குது, அதை எப்படி நாம் கல்வி எப்படி திறந்து அதை நம்ம உள்ளுக்குள்ளே உள்வாங்கிக்கிறது, எப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கறது, எப்படி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை 2வது வகுப்பில் பார்த்தோம். 3வது வகுப்பில் எப்படியெல்லாம் உள்ளம் இறுகி உள்ளவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும், உள்ளம் மென்மையானவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும், அதற்கான உதாரணங்களும் அதற்கான கம்பேரிசன்களும் தான் இந்த 3வது வகுப்பில் உஸ்தாத் அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போது உள்ளம் இறுகி போனவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும், அவங்களோட உள்ளத்தில் குர்ஆன் மூலியமா எந்த ஒரு மாற்றமும் நிகழாது அப்படின்றதுக்கு நிறைய குர்ஆன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் உஸ்தாத் அவர்கள் எடுத்து கூறினாங்க. என்ன மாதிரியான அத்தாட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, குர்ஆனில் 39வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அஃபமன் ஷரல்லாஹு சதுரஹு லில் இஸ்லாமி வஹுவ அல நூரின். அல்லாஹ் எவருடைய இருதயத்தில் இஸ்லாத்திற்காக விசாலமாக்கியிருக்கானோ அவங்க அல்லாஹோட ஒளியில் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். யாரோட இதயத்தை அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விசாலமாக்கியிருக்காங்களோ அவங்க இறைவனோட ஒளியில இருக்காங்க அப்படின்னு அல்லாவே சொல்றான். மேலும் அல்லாஹ் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், மின் ரப்பி ஃபவைலுல் லில் கஸ்ஸியதிஹி குலூபுஹும் மின் திக்ரில்லா. ஆனா அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை விட்டும் விலகி யாருடைய இருதயம் கடினமாகி இருக்குதோ அவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க ஃபீ தொலாலிம் முபீன். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த முபீன் அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் எங்கெல்லாம் பயன்படுத்துவான் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அழுத்தி சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்போ முபீன் அப்படின்னா தெளிவான அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் இப்படி உள்ளவங்களை தெளிவான வழிகேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த வசனங்களை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரியான நடுக்கமும் திடுக்கமும் ஏற்படுது. அப்போ இந்த அளவு அல்லாஹ் இதை எந்த அளவுக்கு வகைப்படுத்தி காட்டுறான் அப்படின்றது இந்த வசனங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் போது நமக்கு புரிய வருது. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல பல அத்தாட்சிகளை சொல்லியிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் நிறைய சயின்ஸ் அல்லாஹ் கொடுத்தது மூசா நபி அவங்களுக்கு தான். அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை அவங்களுடைய சமூகத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதில் பார்க்கும்போது மூசா நபி அவர்களுடைய அந்த ஒரு சமுதாயத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க. அதில் குர்ஆனில் சூரா பக்கரால 67லேருந்து 74 வரையும் பதிவாக இருக்கக்கூடிய வசனங்கள் தான். என்ன அந்த வசனங்கள்ல பேசப்படுது அப்படின்னா, ஒரு மனிதர் கொலை செய்யப்பட்டுறாரு. அந்த மனிதர் எதனால யாரால கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றது தெரிய வரல. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அப்போ அந்த மக்கள் மூசா நபி அவங்கள இடத்துல கேட்குறாங்க, உங்க இறைவன் கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு காளை மாட்டை நீங்க அருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட காளை மாடை அறுக்கணும் அப்படின்றது தெரியல. உடனே அல்லாஹ் சொல்றான், அந்த காளை மாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கிழட்டும் கிடையாது, ஒரு திடமானதும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காளை மாடை அறுக்கணும்
இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அவங்க வந்து நிறத்தை பத்தி கேட்குறாங்க. அந்த நிறத்துக்கு வந்து அல்லாஹ் சொல்றான், பார்ப்போரை பரவசப்படுத்துற ஒரு கரு மஞ்சள் நிற மாடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் அவங்க என்ன பண்றாங்க, திருப்பி வந்து அந்த மாடு வந்து எப்படிப்பட்டது அப்படின்றத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கும் வந்து அது வந்து உழவு செய்யவோ இல்லை விவசாயத்துக்கு நீர் இறைக்கவோ எதுக்குமே பழக்கப்படாத மாடு, அது வந்து குறைகளோ தழும்புகளோ இல்லாத மாடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றதா மூசா நபி அவங்க வந்து சொல்றாங்க. அப்பயே அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சிரமப்பட்டு அதே மாதிரியான ஒரு மாடை கண்டுபிடிச்சு அறுத்து அந்த மாட்டினோட ஒரு தசையை எடுத்து அந்த மனிதர் மேல அடைச்சு அந்த இறந்த மனிதர் உயிர் பிழைக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய அத்தாட்சி. இதை பார்த்துமே அவங்க வந்து உயிர் பிழைச்சி அவர் யாரு கொலை பண்ணாங்கன்றத சொல்லிடுறாரு. இதை பார்த்துமே அவங்க வந்து நம்பல. இவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் அல்லாஹ் பொழிஞ்சுமே அவங்க வந்து அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறாங்க. மேலும் 2:54 வசனத்துல வந்து அதே மூசா நபி அவங்களுடைய சமூகம் வந்து அல்லாஹ்வை வந்து நாங்கள் வந்து பார்த்தா மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிகிட்ட சொல்கிறாங்க. அப்போது அவங்க அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே பெரிய இடி முழக்கத்தால் அல்லாஹ் வந்து அவங்கள அழிச்சிட்டு மறுபடியும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்கள வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்கள உயிர் பிழைக்க செய்கிறான். ஆனால் அப்பயுமே அவங்க வந்து நம்பக்கூடியவங்களா இல்லை. இப்படிப்பட்ட இறுகி போன உள்ளம் உள்ளவங்களுக்கு உதாரணமாக இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாத் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த அளவு இறுகி போன உள்ளம் படைச்சவர்கள் வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. அதே பார்த்தோம்னா இதே உள்ளம் மென்மையானவர்கள் அந்த பட்டியலில் வந்து அந்த சூனியம் சார்ந்த அந்த பாம்பு விஷயத்துல வந்து அந்த சூனியக்காரர்கள் வந்து அல்லாஹ்க்கு சஜிதா செஞ்சாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை பார்த்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளங்கள் வந்து மென்மையா இருந்துச்சு. ஃபிரௌன் வந்து மாறுக்கால் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியுமே அவங்க வந்து அல்லாஹ்க்கு சஜிதா செஞ்சாங்கல்ல. அப்போ அவங்களுக்கும் அல்லாஹ் அந்த அத்தாட்சியை காட்டினா வேற மாதிரியான அத்தாட்சிகளை கொடுத்துமே அவங்களோட உள்ளம் வந்து மென்மையா மாறிச்சு. அவங்க வந்து அல்லாஹ்க்காக சஜிதா செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அந்த மாதிரியான உள்ளங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான, இப்ப நம்மளே வந்து ஒரு கவலையான விஷயம் கேட்கும் போதும் சில பேருக்கு வந்து அழுதுருவாங்க, சில பேர் அதை வந்து லேசா உள்வாங்கிட்டு விட்டுருவாங்க, சில பேர் அந்த நிமிஷம் கவலைப்படுவாங்க, பின்னாடி கவலைப்பட மாட்டாங்க. சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா உலகத்துல 1000 நடக்குது அப்படின்னு கடந்து போறவங்களும் இருக்காங்க. அப்போ நம்மளோட மனிதர்கள் நம்ம இப்ப இருக்கிற சரௌண்டிங்லேயே வந்து ஒவ்வொருத்தவங்களோட உள்ளம் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அந்த இதுல வந்து இறுகி போன உள்ளம் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்மளே இப்ப சொல்றோமா இல்லையா, கல்லு கூட கரைஞ்சிரும் உன்னோட மனசு கரையாதுப்பா அப்படின்னு சில பேரை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவு கரையாம இருக்கக்கூடிய உள்ளங்கள் வந்து இருக்குது. அந்த மாதிரியான இறுகி போன உள்ளங்களை வந்து அல்லாஹ் வந்து அவங்கள வந்து தெளிவான வழிகேட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் பார்க்க போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. என்ன அந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மலையை வச்சும் மண்ணை வச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணம் சொல்றாங்க. அல்லாஹ் வந்து எனக்கு ஞானத்தோட நேர்வழியை கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு நிலத்துல வந்து ஒரு பெரும் மலை வந்து விழுது. அதுல வந்து சில நிலங்கள் வந்து என்ன பண்ணுமா, நீரை வந்து அந்த தண்ணீரை வந்து உள்வாங்கி நிறைய புற்புண்டுகளையும் செடி கொடிகளையும் இதெல்லாம் முளைக்க செய்யும். ஆனால் சில நிலங்கள் என்ன பண்ணும், தண்ணீரை வந்து தேக்கி வச்சுட்டு அது வந்து ஆடு மாடுகளுக்கும் இன்னும் சில இதுகளுக்கும் அது வந்து உதவி அளிக்கிற மாதிரியும் இப்போ விவசாயத்துக்கு உதவுற மாதிரியும் இந்த மாதிரியான இதுக்கும் உதவி பண்ணும் தண்ணீரை தேக்கி வச்சு. இன்னொரு 3வது வகையா ஒரு நிலத்தை சொல்றாங்க. அந்த நிலமானது எதுக்குமே பயன்படாது. அது வந்து எப்படி ஒரு பெரும் மழை பெஞ்சாலும் அந்த நிலம் பயன்படாது, அது வந்து எதுக்குமே உதவாத வெறும் கட்டாந்தரை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது தண்ணீரை தேக்கி வச்சு கொள்ளவும் கொள்ளாது, புற்புண்டுகளை முளைக்க வைக்கவும் இல்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல வந்து நாம விளக்கம் பெற்று இதை வந்து ஒரு விளக்கமா ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. 3 விதமான நிலங்களை வந்து உதாரணமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து தண்ணீரை உள்ள வாங்கி வெளியில நிறைய செடிகளையும் புற்புண்டுகளையும் கொடுக்கும். ஒண்ணு தண்ணீரை தேக்கி வச்சாச்சும் கால்நடைகளுக்கும் விவசாயங்களுக்கும் உதவும். இன்னொன்று என்ன பண்ணுவோம், எதுவுமே இல்லாத கட்டாந்தரையா அந்த தண்ணீரை வந்து வழியை ஓட விட்டுரும்.
இந்த மாதிரியே 3 வகையாக சொல்கிறாங்க. அப்போது நாம் எப்படி இதை வந்து தக்க வச்சுக்கிறோமா இல்லை ஓட விடுறோமா இதை உள்வாங்குறோமா அப்படின்றத நாம் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரியாக நம்மளுடைய உள்ளம் வந்து மென்மையானதாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம உள்ளத்தை வந்து தயார்படுத்தணும். அப்போ தான் கண்டிப்பாக நமக்குள்ள மாற்றம் நிகழும் அப்படின்றத இந்த ஒரு 3வது வகுப்பு மூலியமாக நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. வாஹிர் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.